ஜெயிலர் 2ல இருந்து ஒரு சாங் அந்த சாங் ஓடி அவங்க டான்ஸ் பண்ணும்போதெல்லாம் நான் அப்பவே சொல்லிட்டேன் திஸ் சாங் கோயிங் டு பி ஹிட். ஆமா அந்த கண்ணு எக்ஸ்பிரஷன்லாம் வந்து செம்ம கியூட்டா இருந்துச்சு. ஏன்னா அவங்க கிளாசிக்கல் டான்ஸர் ஆல்சோ, ஸோ அதனால அவங்க அந்த கண்ணாலே பேசுவாங்க. பூர்ணா மேமோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு ஏன்னா நம்பவே முடியல. ஐ ஹோப் 36-37 இருக்கும்னு நினைக்கிறேன். மதர் ஆஃப் 2 சில்ட்ரன் அப்படின்னும் போது அது எதுவுமே இல்லை. நான் நிறைய ஆர்டிஸ்ட் வீட்டுக்கு போயிருக்கேன், லைக் ஸ்ருதி மேமா இருக்கட்டும், கமல் சார், எல்லாருக்குமே பக்கத்துல இருந்து பார்த்துருக்கேன். யாருக்கிட்டே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு அந்த எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்கும், நான் கேட்கறதுக்கு கூச்சப்படுவேன். பட் எனக்கு வந்து ரஜினி சார் கூட நான் கண்டிப்பாக ஃபோட்டோ எடுத்துடணுன்ற அந்த ஒரு மைண்ட் தாட்டில் தான் நான் போனது. இதுக்கு பின்னாடி சில இந்த பிடிஎஸ் மூமெண்ட்ஸ் உங்க ரீலாம் தாண்டி போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். பாட்டுக்கு ஈக்குவலா போயிட்டு இருக்கு. எங்க எல்லாரையும் வந்து ஆட வச்சாங்க அவங்க. இப்ப ஏதாவது லைட் அந்த ஸ்டெப் ஏதாவது ஐயோ ஐ திங்க் இப்படி கட் பண்ணா ஐ திங்க் உங்களோட பேஜ்ல பார்க்கும்போது அந்த ரீல் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வரும் மேம்க்கு நீங்க மேக்கப் போடும்போது உங்களை பயங்கரமா கலாய்க்கிறதா இருக்கட்டும், நீங்க பதிலுக்கு பேசுறதா இருக்கட்டும். நான் ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து ரொம்ப ஸ்வீட். ஆனா வரும் மேம் கிட்ட ஒரு பிளஸ் என்னன்னா, கீழே பாருங்க, கண்ணமால தூக்குங்க, காலமால தூக்குங்க, ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மக்கள் மனங்களில் தங்கமயில் ஜுவல்லரி. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. ஹாய், திஸ் இஸ் சரண்யா ஃப்ரம் ரெட்னூல் நங்கை. அண்ட் எஸ், இன்னைக்கு நம்ம கூட வந்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்க. எஸ், மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ட் ஹேர் ஸ்டைலிஸ்ட் தனம் இருக்காங்க. ஹலோ, ஹாய். ஹாய், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ எஸ், அஃப்கோர்ஸ் ஜெயிலர் 2ல இருந்து ஒரு சாங்கு 2 days முன்னாடி வந்து ஒரு ப்ரோமோ மாதிரி வந்துச்சு. அப்புறம் இன்னைக்கு பார்த்தா அழகா அந்த ஃபுல் சாங் வந்துச்சு. அதில் வந்து பூர்ணா மேமோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்து எல்லாரும் செம்மையா, பிகாஸ் அந்த குண்டூர் காரம்ல அந்த சாங்லேருந்தே இன்னும் நாங்கள் அதுலேருந்து வெளில வரல. பிகாஸ் அங்கேயே அவங்க செம்ம கிரேஸ் பட்டையை கலப்பிருப்பாங்க ஈக்குவலி. அப்படி இருக்கும்போது இந்த சாங்ல அவங்கள பார்த்தது வந்து செம்மையா இருந்தது அவங்க பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் அவங்களுடைய அழகான லுக்ஸ்க்கு பின்னாடி ஐ திங்க் உங்களோட ஒர்க்குமே இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ், எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் இந்த சாங்கோட ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு? ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருக்கு. நாங்கள் வந்து அந்த ஷூட் செட்டோல போன உடனே சொல்லிட்டேன் அந்த சாங், ஏன்னா பிகாஸ் அந்த சாங் ஓடி அவங்க டான்ஸ் பண்ணும்போதெல்லாம் நான் அப்பவே சொல்லிட்டேன் திஸ் சாங் கோயிங் டு பி ஹிட். பிகாஸ் த ரீசன் என்னன்னா, அந்த ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது உள்ள அவங்களோட அந்த அவுட்ஃபிட்டாக இருக்கட்டும், அந்த லுக்காக இருக்கட்டும், இட்ஸ் ஹியூஜ். ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு அவ்வளோ பெரிய செட்டப் பார்த்து ஐ வாஸ் ஸோ ஷாக்ட். அப்போவே தெரியும் கண்டிப்பாக இந்த சாங் வந்துட்டு இட் வில் கெட் ஹிட். யா நைஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் பூர்ணா மேமோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு ஏன்னா நம்பவே முடியல. ஐ ஹோப் 36-37 இருக்கும்னு நினைக்கிறேன். மதர் ஆஃப் 2 சில்ட்ரன் அப்படின்னும் போது அது எதுவுமே இல்லை. அவங்க பாட்டுக்கு செம்ம கிரேஸ்ஃபுல்லாக இருக்காங்க. அவங்களே இன்னும் 30 வயசு கூட ஆகல, அதுக்குள்ளேயே இந்த கால்வலி கைவலி அதுக்குன்னு வருது. பட் அவங்க பார்த்தா அப்படியே அந்த எப்படி சொல்றது, செம்மையா இருக்கு, ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக ஆடி. ஷீ இஸ் ஆக்சுவலி கிரேட் டான்சர் அண்ட் வெரி குட் ஆக்ட்ரஸ். ஏன்னா அவங்கள நான் ஆல்மோஸ்ட் ஒரு 10-11 இயர்ஸ்க்கு மேலே எனக்கு தெரியும். நான் ப்ரீவியஸாகவும் அவங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் ஒரு டான்ஸ்ன்னும் போது ஆக்டிங்ன்னும் போதே அவங்க வந்துட்டு அந்த கண்ணே அவங்களுக்கு பேசும். அதை நான் நிறைய இதில் பார்த்துருக்கேன். பட் இந்த பர்டிகுலரான அந்த சாங் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. யா அஃப்கோர்ஸ். ஆமாம், அந்த கண்ணு எக்ஸ்பிரஷன்லாம் வந்து செம்ம கியூட்டா இருந்துச்சு. ஏன்னா அவங்க கிளாசிக்கல் டான்ஸர் ஆல்சோ, ஸோ அதனால அவங்க அந்த கண்ணாலே பேசுவாங்க. ஆல்சோ அவங்க டான்ஸ் ஸ்டுடியோலாம் கூட ஐ திங்க் ஷீ இஸ் ரன்னிங் அப்படி. எஸ், கண்டிப்பா. அந்த காஸ்டியூம்ஸ் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நெல்சன் சாரோட இன்புட்ஸ் ஏதாவது இருந்திருக்கும்ல? ஸோ இந்த லுக்ல போகலாம், இப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ எவ்வளோ பர்டிகுலரா இருந்தார் ஆக்சுவலி நெல்சன்? ஆக்சுவலாக என்னன்னா, எனக்கு அந்த ஷூட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்களுக்கு மூட் போர்டு அமைச்சிட்டாங்க. ஹேர் இப்படி தான் இருக்கணும், மேக்கப் இப்படி தான் இருக்கணும், ஐஸ் இப்படி தான் இருக்கணும் அப்படின்றது மூட் போர்டு அமைச்சிட்டாங்க. ஸோ நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகிட்டு தான் போனோம். ஸோ விடிட் அந்த ரொம்ப சட்டிலாக இருக்கணும், மேக்கப் ஓவர் கேக்கியாக இல்லாமல், பட் இட் வில் பி லைக் மோர் ஆஃப் ஃப்ளாலெஸ். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணோம். ஐஸுமே வந்துட்டு கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவாக பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அவ்வளோதான். பட் இன்னும் ரொம்ப பர்டிகுலராக நெல்சன் சார், பிகாஸ் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அவருக்கு இதுனா இதுதான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ரொம்ப பர்டிகுலராக இருந்தாரா? ஆமாம், அதுதான் என்னென்னா அந்த ஒரு
லுக்குவே நாங்கள் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் செக் பண்ணுறதுக்குன்னே அங்கே வந்துட்டு ஒரு 5-6 பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே. ஸோ எல்லாமே வந்து ஓகே செட் ஆகிடுச்சுன்னு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு தேர் கோயிங் ஃபார் செட். யா முன்னாடி எல்லாமே ஃபோட்டோஸ்லேருந்து வீடியோஸில் எல்லாமே எடுத்து செட் பண்ணிட்டு தான் போகிறாங்க. எஸ் பார்த்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த சாங்ல வந்து மேம் அப்படி பயங்கர வைப்ரண்டான கலர்ஸ்ல வந்து இருந்திருப்பாங்க. பட் அப்படியே கட் பண்ணி இந்த சைடு ரொம்ப சட்டிலா அழகா ஒரு மலையாள பெண் குட்டி மாதிரி ரொம்ப அப்படியே கியூட்டா இருந்தாங்க. ஸோ சாங்குமே எல்லாரும் பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி ஜெயிலர் 1ல வந்து காவாலயா ஒரு மாதிரி ஆந்திரா சைடுல அந்த சைடு ஒரு பயங்கர காலமான ஒரு சாங்கா இருக்கு. இந்த சைடு பார்த்தா மலையாளம். ஆமா மலையாளம் சாங்கா இருக்கு. இப்போ ஓணம் சீசன் வேற நடந்துட்டு போது செம்ம சர்ப்ரைஸா இருந்துச்சு. ஸோ அந்த அவுட்ஃபிட்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்டோரிஸ் ஏதாவது? ஆக்சுவலாக அந்த கான்ட்ராஸ்ட் என்னன்னா அந்த சாங் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ஃபுல் செட்டப் வந்துட்டு மலையாளம் இதுதான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க அந்த அவுட்ஃபிட் அண்ட் பேக்ரவுண்ட்லாம் செட் பண்ணியிருந்தாங்க. அந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. பிகாஸ் அவங்க ஃபுல்லாக வந்துட்டு அந்த க்ரீம் ஒயிட்டு பேக்கில் வந்துட்டு ஃபுல்லாக எல்லாருமே அந்த க்ரீன் கலர். ஸோ அதுதான் ரொம்ப நல்லா இருந்தாங்க. மோர் ஆஃப் அந்த கேரளா ஸ்டைல்லே ஃபுல்லாகவே பண்ணியிருந்தாங்க. யா நைஸ். அண்ட் பூர்ணா மேம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பர்டிகுலர் மேக்கப் அப்படின்னு வரும்போது அவங்ககிட்ட ஒர்க் பண்ணும்போது பிகாஸ் அவங்களுக்கும் சில விஷயங்கள் இருக்கும் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணுறாங்கிற மாதிரி. உங்களுக்குள்ள அந்த கோஆர்டினேஷன் எப்படி இருந்துச்சு? சரி நார்மலாக என்னென்னா அவங்களுக்கு நான் ரொம்ப நாள் ஒர்க் பண்ணதுனால அவங்களுக்கு என் மேலே கொஞ்சம் ட்ரஸ்ட் இருக்குது. அதனால தான் இந்த சாங் இட்ஸ் அ பிக் சாங்ன்றதுனால எனக்கு அவங்க மெசேஜ் பண்ணி எனக்கு மேக்கப் கண்டிப்பாக பண்ணி கொடுக்கணும் ஜெயிலர் தூக்குன்னு கேட்கும்போது ஓகே ஐ வாஸ் வெரி ஹாப்பி. பிகாஸ் அவங்க மேக்கப் பொறுத்த வரைக்கும் ஸ்கின் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப நேச்சுரலாக இருக்கணும்னு தான் ஷி வில் லைக். ஸோ ரொம்ப அந்த கேக்கியாக ஒயிட்டாக அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப ஸ்கின் ஃபினிஷ்டாக இருக்கணும். ஷி ஆல்வேஸ் லைக் தட் நைஸ் ஐ மேக்கப். ஸோ அந்த மாதிரி தான் சோஃபார் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு. இதுவுமே அதனால தான் பர்டிகுலராக எனக்கு கால் பண்ணி அவங்க கேட்டிருந்தது. யா இந்த மாதிரி ஒரு மாதிரி ஸ்கின் டோன்லாம் அழகாக மெயின்டைன் பண்ணுற ஆர்டிஸ்ட் கிட்ட ஒர்க் பண்ண உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்ல? ஒர்க் பண்ணுறதே தெரியாது. எஸ் எஸ் சி நார்மலி ஆர்டிஸ்ட்ன்னும் போதே அவங்க கண்டிப்பாக வந்துட்டு ஸ்கின்னை நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ மெயின்டைன் பண்ணும்போது இருக்கிறதுலே வந்துட்டு நீங்கள் ஃபேர் ஸ்கின்னுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுட்டிங்கனாலும் இட் லுக் மோர் ஒயிட்டிஷ். ஸோ அவங்களுக்கு நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக மேக்கப் பண்ணணும். ஏன்னா இப்போ நான் ப்ரீவியஸாக ஒர்க் பண்ண அதர் ஆர்டிஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃபேராக இருக்கிறவங்கள தான். ஆனால் அவங்களுக்கு அவங்க டோனோட ரொம்ப ஃபேராக காமிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஒயிட்டிஷாக இருப்பாங்க. ஸோ அவங்கள ரொம்ப நேச்சுரலாக காமிக்கிறது தான் இருக்கிறதுலே டாஸ்க். எஸ் யா அதுக்கு பின்னாடி சில இந்த பிடிஎஸ் மூமெண்ட்ஸ் உங்க ரீலாம் தாண்டி போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். பாட்டுக்கு ஈக்குவலா எங்க எல்லாரையும் வந்து ஆட வச்சாங்க அவங்க. நாங்க பார்த்தோம் அந்த மூமெண்ட் பத்தி தான் இப்போ நான் கேட்க போறேன். இப்போ ஏதாவது லைட் அந்த ஸ்டெப் ஏதாவது? ஐயோ எனக்கு பெருசா வராது. என்னன்னா அவங்க வந்து ஷீஸ் அ டான்சர் தெரியும்ல அவங்களுக்கு ஸ்கூல் ஐ மீன் டான்ஸ் ஸ்கூல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப அவங்க எக்ஸைட் ஆயிட்டாங்க. ஏன்னா அந்த ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க அந்த ஷூட் அந்த 10 days போகும்போது. ஸோ அதனால் எங்கள் எல்லாரையும் வந்துட்டு சாரி காஸ்டியூமராக இருக்கட்டும் ஹேர் ஸ்டைலிஸ்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட் அசிஸ்டன்ட் எல்லாரையும் லைனாக நிற்க வச்சு ஸ்டெப் சொல்லி கொடுத்து கண்டிப்பாக ஆடணும்னு சொல்லி எடுத்தது அது. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா செம்மையா சூப்பராக வந்து போயிட்டு இருக்கு அந்த அப்படிங்கிறது. நாங்கள் சும்மா தான் அதை எடுத்து வச்சிருந்தோம் சரி ஃபியூச்சரில் போடலாம் அப்படின்னு. அது இன்னைக்கு நல்லா ஹிட் ஆயிடுச்சு. பூர்ணா மேமே வந்து பிகாஸ் அவங்களுக்கு டான்ஸ் மேலே இருக்க பேஷன் நிறைய பேருக்கு தெரியும். அவங்களும் அந்த ப்ராக்டிஸ் செஷன்ஸ்லாம் இருக்கும்போது ஐ திங்க் அது நீங்க பார்த்த சில யாருப்பா இவங்க செம்மையா பண்றாங்களே இங்கே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி தோணுன மூமெண்ட்ஸ் இருக்கு? அஃப்கோர்ஸ் என்னன்னா ஒரு ஸ்டெப் சின்னதாக போடாம அவங்க வந்துட்டு அந்த ஒரு லாங் ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்துட்டு ஜஸ்ட் லைக் தட் கேட்ச் பண்ணிடுறாங்க. ஐ காட் ஸோ ஷாக்ட். என்னன்னா ஒரு சில டான்ஸஸ்லாம் வந்துட்டு ஐ மீன் டான்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே ப்ராக்டிஸ் பண்ணி அந்த ஃப்ளோரில் ஆடுறது அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் இன் ஃப்ளோர் அவங்க வந்து டக்குன்னு ஷி வாஸ் கேட்ச் பண்ணி ரொம்ப ஸ்பீடாகவே ஆடிட்டாங்க. டக்குன்னு முடிச்சிட்டாங்க அவங்க. இந்த சாங் ஆக்சுவலி எவ்வளோ டேஸ் வந்து ஷூட் பண்ணாங்க? 10 days நாங்கள் போனது. ஓகே. ஸோ 10 days we were there. சூப்பர் நைஸ். அண்ட் இப்போ வந்து அடுத்து இன்னொரு முக்கியமான மூமெண்ட் இதெல்லாம் அப்படி போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா அப்படியே ஒரு மாதிரி ப்ரீஸியாக வந்து நம்ம தலைவர் வந்து அப்படியே இந்த ஃப்ரேமில் பார்க்கும்போது எங்களுக்கே பார்க்கும்போது கூஸ்பம்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை லைவாக நேரில் விட்னஸ் பண்ணிருக்கீங்க. என்னன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து ஜெயிலர் 2னோடனே நான் வந்து கண்டிப்பாக சார் பார்க்க போகிறேன்ற அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருந்தது எனக்கு. ஸோ நாங்கள் போயிட்டு அவர் என் பக்கத்துலேயே நிற்கிறாரு. எனக்கு என்னென்னா சின்ன வயசுலேருந்தே அவர் கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு ரொம்ப ஆசை. நான் நிறைய ஆர்டிஸ்ட் வீட்டுக்கு போயிருக்கேன். லைக் ஸ்ருதி மேமா இருக்கட்டும் கமல் சார் எல்லாருக்குமே பக்கத்துலேயே இருந்து பார்த்துருக்கேன். ஐ நெவர் ஆஸ்ட் யாருக்கிட்டே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு அந்த எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்கும். நான் கேட்கறதுக்கு கூச்சப்படுவேன். பட் எனக்கு வந்து ரஜினி சார் கூட நான் கண்டிப்பாக ஃபோட்டோ எடுத்துடணுன்ற அந்த ஒரு மைண்ட் தாட்டில் தான் நான் போனது.
ஸோ நான் ஒர்க் பண்ணும்போது அவர் என் பக்கத்துலேயே இருந்தார். பிகாஸ் ஃபோன் எதுவுமே அலௌட் கிடையாது உள்ள. நம்ம என்னன்னா அந்த என்ட்ரன்ஸ் ரொம்ப தூரத்தில் இருக்கும், என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வர வரைக்கும் நோ ஃபோன்ஸ். நம்ம அந்த செட்டை கூட நம்ம எங்கேயுமே ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடாது. ஸோ நம்ம உள்ளே வரும்போது ஃபோனெல்லாம் நாங்கள் ஃபுல்லாக கேரவனில் தான் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு வருவோம். ஸோ உள்ளே போனோடனே நம்ம டச்சப் பண்ணும்போதெல்லாம் வந்து அவர் பக்கத்தில் இருக்கும்போதெல்லாம் எனக்கு வந்து அப்படியே ஒரு கூஸ் பம்ப் தான் இருந்தது. அண்ட் அந்த லுக்கு அவர் பார்க்கறது நீங்கள் எப்படி ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களோ லைவாக அவர் அப்படியே தான் இருக்கார். ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. அண்ட் லாஸ்ட் டே வந்துட்டு அவர் எல்லாருக்குமே நின்று ஃபோட்டோஸ் கொடுத்துட்டு போனார். லைக் எங்களோட அந்த செட்டில் இருந்தவங்களுக்கு லைக் ஆர்டிஸ்டோட பர்சன் எல்லாருக்குமே வந்து நான் நினச்சா எடுக்க முடியாதோ அப்படின்னு ரொம்ப பயந்தேன். பட் ஹி வெயிட்டட் இருந்து அந்த எல்லாருக்கும் அங்கே இருந்தவங்க எல்லாருக்கும் ஃபோட்டோஸ் கொடுத்து தான் போனார். ஹி இஸ் வெரி ஸ்வீட். ஏங்க இந்த ஃபோட்டோ நீங்க எதுவுமே போடவே இருக்கு. அது நாளைக்கு போடு. எஸ் வி ஹேவ். எஸ் வி ஹேவ். யா எஸ். நான் நாளைக்கு போடலான்னு இருந்தோம். சூப்பர். நைஸ். அண்ட் ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மொமெண்ட் மாதிரி தான் எல்லாருக்கும். எனக்கு என்னன்னா அது ரொம்ப பெரிய ட்ரீமா இருந்தது. ஏன்னா எனக்கு சின்ன வயசுல இருந்து ரஜினி சார் ரொம்ப பிடிக்கும். யா அதனால நான் போட்டோ எடுத்தது எனக்கு அவ்வளோ ஜாலியாக சந்தோஷமா இருந்தது. ஐயோ நான் எடுத்துட்டேன் அப்படின்னு. அண்ட் இந்த காவாலயா சாங்ல கூட டக்குன்னு ஐ திங்க் அவர் வர ஃப்ரேம் அப்படிங்கிறது செம்மையா இருக்கும். பட் இதுல வந்து ஐ திங்க் டான்ஸ் மூவ்ஸ் ஏதாவது இருக்கான்னு இருக்கும், கண்டிப்பா இல்லாம இருக்காது. நாட் மச். ஆனா இருக்கு, ஆனா நாட் மச். அதெல்லாம் யா யா நைஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் அதுக்காக வி ஆர் வெயிட்டிங். அண்ட் நெக்ஸ்ட் ஆன் செட்ஸ்ல நெல்சன் சார் சில விஷயங்கள் சீனை பத்தியோ இல்லை நான் அந்த டான்ஸ் கோரியோகிராஃபி நடக்கும்போது பேசுகிற விஷயங்கள்லாம் இருக்கட்டும், ஐ திங்க் உங்களுக்கு நீங்க பார்த்து உயர்ந்த விஷயங்கள் ஆஸ் அ டைரக்டரா ஐ திங்க் நிறைய பேர் அவரை பத்தி சொல்லியிருக்காங்க. ஆன் செட் அப்படின்னு வரும்போது அவர் கொஞ்சம் ஜாலியா இருந்தாலுமே கொஞ்சம் அங்கங்க இந்த சீரியஸ் மூமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். இஸ் அ வெரி ப்ரொஃபஷனல். அந்த ஒர்க்கோட ஃபோக்கஸ் மட்டும்தான் அவருக்கு இருந்தது. பெருசா எதுலேயும் அவர் இது பண்ணலை, இன்வால்வ் ஆகிட்டு எதாவது. பட் அவரோட ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு இதில் கொரியோகிராஃப் பண்ணுறவங்களா இருக்கட்டும், யாராவது எல்லாத்தையுமே நீட்டாக இருக்கான்றது தான் பார்த்தாரு. ரொம்ப அங்கே வந்துட்டு ஃபஸ்ட்லாம் எதுவும் பண்ணலை. இஸ் அ வெரி ஸ்வீட். அவர் மாட்ட வந்தார், அவரோட ஒர்க்கில் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணார். சைலண்ட்டாக தான் இருந்தார் நான் பார்த்த வரைக்கும். எஸ். அண்ட் அந்த செட்ஸில் அந்த 10 டேஸில் ஏதாவது லைக் மறக்க முடியாத மூமெண்ட் ஏதாவது ஒன்று ஷேர் பண்ண முடியுமா? கண்டிப்பாக அவரை பார்த்தது தான், தலைவர் பார்த்தது தான் எனக்கு மறக்க முடியாத மூமெண்ட். நிறைய ஆர்டிஸ்ட் இருந்தாங்க, ஸோ நிறைய பேர் பார்த்தோம். பட் தலைவர் பார்த்தது தான் பெரிய மறக்க முடியாத மூமெண்ட். ஒரு எஸ் எஸ். அண்ட் சாங் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் ப்ராபப்ளி பூர்ணா மேம் பார்த்துட்டு வந்து என்ன சொல்லுவாங்க, லுக்காக இருக்கட்டும் அண்ட் ஈவன் மற்ற விஷயங்களா இருக்கட்டும் உங்ககிட்ட பேசினது? யார்? பூர்ணா மேம். அவங்க சொல்றீங்களா? அவங்க நாங்கள் நார்மலி நல்லா பேசுவோம், உள்ளே வந்துட்டு நல்லா விளையாடுவோம். நீங்கள் வீடியோ பார்த்துருந்தாலே தெரிஞ்சது, செகண்ட் வீடியோ. ஸோ வில் பி லைக் மோர் ஆஃப் பிளேயிங் டைம் தான். அவங்க வந்து என்னென்னா அவங்களுக்கு அது ஒரு பெரிய இதுன்றதுனால அவங்களுமே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட இருந்தாங்க. ஸோ தட்ஸ் இட். ஷீ இஸ் வெரி ஹாப்பி. லுக்குமே ரொம்ப நல்லா வந்திருந்தது. ஸோ அதுதான் அந்த 10 டேஸ். என்னன்னா அந்த ஒரு 10 டேஸ்னா அந்த 10 டேஸும் சேம் லுக், அந்த கண்டினியூட்டி இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா தெர் இஸ் நோ சேஞ்சிங் ஆஃப் அவுட்ஃபிட்ஸ். எல்லாருமே பார்த்துருப்பீங்க அந்த அந்த சாங்கில் ஃபுல்லாகவே ஒரே. ஸோ அந்த ஒரு ஐ மேக்கப்பாக இருக்கட்டும், ஹேராக இருக்கட்டும், ஃபேஸ் எல்லாமே சேமாக அந்த 10 டேஸ்க்கும் நம்ம ஃபாலோ பண்ணணும். எஸ். அண்ட் இப்போ இந்த சாங்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் அது இது ரியலாக எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து பார்க்கும்போது ப்ராபப்ளி பூர்ணா மேம் பற்றின கமெண்ட்டாக இருக்கணும். ஏன்னா பிகாஸ் பீங் அ உமன் நமக்கு தெரியும் நம்மளால லைக் எவ்வளோ விஷயங்களை தாண்டி நம்ம வந்து வி ஹேவ் டு மெயின்டைன் நம்மளை அப்படின்னும் போது நமக்கும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும், ஃபேமிலி இருக்கும், ப்ரெக்னன்சி, அதை தாண்டி சில விஷயங்கள் இருக்கும்போது நம்மளால லைக் நம்மளோட பாடியை நம்ம முடிஞ்ச அளவுக்கு தான் நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். நமக்கு தெரியும் நம்மளோட பாடியை பற்றி, பட் டக்குன்னு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த கமெண்ட்ஸ் உங்களுக்கு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு? நான் பார்த்தேன். பட் என்னன்னா வந்துட்டு அவங்க அந்த ஒரு பேபி இருந்தும் அவங்க இந்த ஏஜில் ஐ மீன் நல்ல ஒரு ஆக்டிவாக நல்லா டான்ஸ் பண்ணி ஒரு பெரிய இதில் இருக்காங்க. இவங்க கமெண்ட் பண்ணுறவங்க பண்ணிட்டு போயிட்டே தான் இருப்பாங்க. பட் அந்த அளவுக்கு அவங்க வந்துட்டு டான்ஸ் பண்ண முடியுமா? இப்போ நீங்களே சொன்னீங்க நம்மளால வந்து 30லேயே வந்துட்டு அதை பண்ண முடியாது. பட் அவங்க 30+, 35+னாலுமே அந்த அளவுக்கு கிரேஸ்ஃபுல்லாக ஆடுறாங்கல்ல, அது எவ்வளோ பெரிய விஷயம். அதை அப்ரிஷியேட் பண்ணுறவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறவங்களாம் வந்துட்டு ஜஸ்ட் ஓகே அதை அப்படியே இக்னோர் பண்ணிட்டு போகிறது பெட்டர். யா டன். அண்ட் பூர்ணா மேமே வந்து பிகாஸ் நிறைய ரொம்ப பாசிட்டிவான ரொம்ப ஜாலியான பர்சன் அண்ட் ஈக்குவலி எவ்வளோ எமோஷ்னலான பர்சன் நிறைய ஸ்டேஜஸில் வந்து பார்த்துருக்கோம். எந்த ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே ஐ திங்க் ஃப்ரம் த ஹார்ட் சொல்லக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்னும் போது ஐ திங்க் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் பூர்ணா மேம் கிட்ட அப்படின்னா? எனக்கு அவங்க கிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னா நான் ஒரு ஆக்ட்ரஸ்னு அந்த ஒரு ஆட்டிடியூடோட அந்த மாதிரி எதுவுமே அவங்க கிட்ட கிடையாது. ஷீல் பி லைக் ரொம்ப நல்லா பேசுவாங்க. சாப்பிடும்போது கூட நாங்கள் எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ருக்கோம். எனிதிங் ஒரு ஸ்வீட்ஸ் எதனாலும் நம்ம ஷேர் பண்ணுறோம். ரொம்ப ஹாப்பியாக அதை எடுத்து சாப்பிட்ற அந்த ஒரு ஹேபிட்லாம் இருக்குது. சில பேர் கொடுத்தா வந்துட்டு வாங்குறது ரொம்ப இது பண்ணுவாங்க. பட் ஷீ இஸ் நாட் லைக் தட்.
இது என்ன அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஃபுட் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஷீ லைக்ஸ். அந்த மாதிரி ரொம்ப அந்த ஒரு ஆட்டிடியூடாக அந்த மாதிரியான எந்த விஷயமும் அவங்க கிட்ட கிடையாது. நிறைய விஷயங்கள் ஜெயிலர் 2 இந்த சாங் பற்றி பேசிட்டோம். ஐ திங்க் இப்படி கட் பண்ணால் ஐ திங்க் உங்களோட பேஜில் பார்க்கும்போது அந்த ரீல் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வரும் மேம்க்கு நீங்கள் மேக்கப் போடும்போது உங்களை பயங்கரமாக கலாய்க்கிறதா இருக்கட்டும், நீங்கள் பதிலுக்கு பேசுறதா இருக்கட்டும். நான் ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து ரொம்ப ஸ்வீட். ஆனால் வரும் மேம் கிட்ட ஒரு ப்ளஸ் என்னன்னா, நாங்கள் ஒரு கண்டினியூஸாக ஒரு 5 days 6 days ஒர்க் பண்ணால் அடுத்த ஒரு 3 நாளைக்கு ரொம்ப மிஸ் பண்ணுவோம். நானும் சரி என் டீமும் சரி. அவங்க ரொம்ப பாசிட்டிவ். ஷீ இஸ் வெரி வெரி பாசிட்டிவ் பர்சன். எனக்கு இப்போ நீங்கள் சொல்லும் போது அந்த ரீல் தான் ஞாபகம் வருது. பிகாஸ் ஜென்ரலாக படப்படப்படன்னு ஜாலியாக பேசிட்டே இருப்பாங்க. நாங்கள் மேக்கப் பண்ணும்போது கூட மேம் இப்படி தான் இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க இது வரைக்கும் கோவம்லாம் எதுவும் பட்டது கிடையாது. சப்போஸ் சம்டைம் நம்ம லேட் ஆகிடுச்சு, ஏதோ ஒரு டிராஃபிக்லனா கூட நான் வந்துட்டு ஒரு டென்ஷனோட ஹரிபரியாக பண்ணாலுமே ஷில் ஹோல்ட் மை ஹேண்ட். கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறியா, பொறுமையாக பண்ணுறியா, ஒன்றும் வரி பண்ணல, நம்ம டக்குன்னு ரெடி ஆகிடலாம் அப்படி பேசுகிற ஆள். ஸோ என்னென்னா அவங்க நமக்கும் அந்த ஒரு ஸ்பேஸ் கொடுப்பாங்க. ஓகே, டைமிங்காக இருக்கட்டும், அந்த ஒரு ஸ்பேஸ் கொடுத்து நம்மளை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க. இது வரைக்கும் நான் அவங்களுக்கு ஒரு 2 years-ஆக ஒர்க் பண்ணுறேன். ஒரு நாளும் அவங்க கோவப்பட்டோ அந்த ஒரு மூஞ்சி சொல்லிச்சோ அப்படிலாம் கிடையாது. பார்த்தோன்னே எப்படி இருக்க, சாப்பிட்டியா, ஃபஸ்ட் சாப்பிட்டியா, அந்த மாதிரி கேட்குற ஒரு பர்சன். ஷீ இஸ் வெரி ஸ்வீட். என்னென்னா அவங்க கூட இருக்கும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் ஃபீல் இருக்கும் அவங்களுக்கு. ஒரு அட்வைஸாக இருக்கட்டும், ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் ஆகும். அந்த ஒரு கேர்ள் என்னும்போது ஓகே இப்படி தான் நம்ம இருக்கணும், அந்த ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பாசிட்டிவாக இருக்கணுன்றது அவங்க கூட இருக்கும்போதே நமக்கு அது கேட்ச் ஆகிடும். எதனால டக்குன்னு ஷேர் பண்ணால வரும் மேம் கிட்ட? பிகாஸ் அந்த ஒரு வைபும் அந்த எனர்ஜியும் இருக்கும். டக்குன்னு ஏதாவது ஒன்றா கூட மேம் கிட்ட வந்து ஷேர் பண்ணால் அது அப்படியே அதெல்லாம் மறந்து ஒரு மாதிரி ஜாலியாக நம்ம ஷேர் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. ஷேர் பண்ணாமலே அவங்க கூட இருந்தால் நம்ம வைப் ஆகிடும். நீங்கள் என்ன ஒரு மூட் ஸ்விங் என்ன ஒரு இதுனாலுமே அவங்க வந்து அந்த பேசுறது, விளையாடுறதா இருக்கட்டும், அந்த கிண்டல் பண்ணுறதா இருக்கட்டும், நிறைய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். நம்ம வந்து ஒரு மூட் ஸ்விங்காகவே அங்கே போனால் கூட ஜாலியாகிடும். நாங்கள் எப்படி ஆன் ஸ்க்ரீனில் நிறைய அவங்களோட இன்டர்வியூஸ் ஷோ எல்லாம் பார்க்குறோமோ, ஐ திங்க் கட் பண்ணால் இங்கேயோ அவங்க அப்படி தான் இருக்காங்க. எஸ், ஆக்சுவலாக அது அவங்க ரியாலிட்டி. ஷீ இஸ் நாட் ஃபேக்காக அந்த மாதிரி கிடையாது. அவங்களோட ரியாலிட்டி அது. அதனால தான் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு அதே சேமாக வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. எஸ் எஸ். உங்களை வந்து பயங்கரமாக கலாச்சிருந்தாங்க அந்த இதில். அதுக்கப்புறம் கட் பண்ணக்கப்புறம் நிறைய மூமெண்ட்ஸ் நீங்கள் சிலது ப்ராபப்ளி வந்து அதில் போட்டிருக்க மாட்டீங்க. ஏதாவது லைக் மறக்க முடியாமல் அவங்கள போட்டு பயங்கரமாக கலாய்ச்ச மூமெண்ட் ஏதாவது இருக்கா? கலாய்ச்ச மூமெண்ட் நிறைய இருக்கும். கலாய்ச்சதுலாம் பெருசாக இல்லை, பட் இல்லை ஏதாவது ஒரு மறக்க முடியாத மூமெண்ட் வித் வரும். இல்லை, ரீசெண்டாக வந்து அவங்க அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா ஒரு கேர்ள் வந்துட்டு நம்ம ஒன்று ஒரு ஃபிட்டாக இருக்கிற, அவங்க வந்து ஃபிட்னஸ் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுனால ஒரு உமனுக்கு வந்து அவங்க கொடுக்குற சஜஷன் என்னென்னா, நீங்கள் குழந்தை பிறந்துச்சா என்ன, உன் பாடி உன்னோட ஹெல்த்துக்கு நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணு. யூ பி ஃபிட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பர்சனல் இஷ்யூஸ் நிறைய வராது. லைக் ஃபேமிலி ரிலேட்டடாக இருக்கட்டும், ஹஸ்பண்ட்ஸாக இருக்கட்டும். ஸோ நிறைய பேர் என்னென்னா ஒரு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க பாடி இருக்கிறது, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் யாரும் மெயின்டைன் பண்ணுறதில்ல. ஸோ அதனால் அந்த மாதிரியான சஜஷன்ஸ் இதெல்லாம் சொல்லுவாங்க. அவங்க நல்லா ஃபிட்டாக இருங்க, அப்படி இல்லைன்னா நல்லா சாப்பிட்டு குண்டாயிடுங்க, அது உங்களோட இஷ்டம். அதுவுமே ஒரு ஃபன்னாக தான் சொல்லுவாங்க. எஸ் சார். அப்படி வருமா பற்றி பேசினோன்னா அஃப்கோர்ஸ் நீங்கள் நிக்கோலுக்கு பண்ண அந்த ஒரு ஆக்சுவலி செம்மையாக இருந்துச்சு அது பார்க்குறதுக்கே. இவங்க இந்த பக்கம்னா அவங்க ஐ திங்க் அவரும் எப்படி ரொம்ப ஜாலியான. இஸ் ஆல்சோ வெரி ஸ்வீட். சி, நாங்கள் ஃபர்ஸ்ட் வீடியோ போடும்போது அவருக்கு நெகட்டிவ் நிறைய வந்தது. பட் என்னன்னா பீப்புள் வந்துட்டு அந்த ஒரு ஃபேஸை மட்டும் பார்த்துட்டு தே ஆர் டிசைடிங். பட் ஹீ இஸ் அ வெரி ஸ்வீட் பர்சன், வெரி வெரி ஸ்வீட் பர்சன். ஹீ ரெஸ்பெக்ட் உமன். நான் பார்த்த வரைக்கும் அந்த ஒரு ஆட்டிடியூட் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஹவ் ஆர் யூ, நாங்கள் எப்போ ஒரு காலில் இருந்தாலுமே ஹி வில் சே ஹாய் டு அஸ். நாங்கள் பார்த்து எப்போ காலில் இருந்தாலுமே ஹி வில் ஆல்வேஸ் சே ஹாய் டு அஸ். அண்ட் அதுவும் இல்லாமல் நம்ம பண்ணுற அந்த ஒர்க்குமே அவர் வந்துட்டு என்கரேஜ் பண்ணுவார். நல்லா பண்ணியிருக்கீங்க, இட்ஸ் வெரி குட். அந்த ஒரு அதுதான் நமக்கு வந்துட்டு ஒரு அவார்ட். மேக்கப் பண்ணுறவங்களா இருக்கட்டும், ஹேர் ஸ்டைலிஸ்ட்டாக இருக்கட்டும், அந்த ஒரு ஆர்டிஸ்ட் நமக்கு கொடுக்குற அந்த ஃபீட்பேக் தான் எங்களுக்கு அவார்டு அது. அஃப்கோர்ஸ். ஸோ அந்த மாதிரி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க ரெண்டு பேருமே. ஆஸ் அ கப்பலாக உங்களுக்கு அவங்கள பார்க்கும்போது எப்படி இருக்கும்? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். எஸ், ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு ஃபிட்னஸாக இருக்கட்டும், இந்த கான்வர்சேஷன் அதுவாக இருக்கட்டும், அவங்களாம் ரொம்ப ஸ்வீட்டாக, ரொம்ப எப்படி சொல்கிறது, ஃபன்னாகவே எடுத்துகிட்டு போவாங்க. எல்லாம்
ரொம்ப அந்த சீரியஸான ஒரு விஷயம்லாம் எதுவுமே பண்ணது கிடையாது. எஸ் அண்ட் லாஸ்ட்லி இந்த கமெண்ட் செக்ஷனுக்கு வரும். பிகாஸ் இன்னைக்கு வந்து எப்படின்னா கமெண்ட் செக்ஷனை ப்ராசஸ் பண்ணுறதுக்கே தனியாக நமக்கு ஒரு மென்டல் ஹெல்த், ஃபிசிக்கல் ஹெல்த் எல்லாமே எல்லாம் தேவை. என்ன அப்படின்னா அதுக்கு நம்ம என்னதான் ஒர்க் பண்ணாலும், நம்ம என்னதான் நல்லா பண்ணாலும் நல்லா இல்லை எல்லாம் சரி காம்படிட்டர்ஸாக இருக்கட்டும், ஏதாச்சும் ஒருத்தவங்க நம்ம டேமேஜ் பண்ண இருந்துகிட்டே தான் இருக்காங்க. இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? ஸோ நான் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நார்மலாக இந்த வீடியோன்னு இல்லை, நார்மலாக எந்த வீடியோஸ்னாலுமே அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரதான் செய்யும். நான் மோஸ்ட்லி இக்னோர் பண்ணிடுவேன். பட் என்னென்னா ஒரு சில சமயம் நான் யோசிப்பேன், ஒருத்தவங்களால பண்ண முடிகிற விஷயம் உங்களால் பண்ண முடியல, ஆனால் உட்காந்துட்டு இந்த கமெண்ட் பண்ணுறதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க. அதுக்கு பதில் யூ கேன் ட்ரை சம்திங் பெட்டர். இந்த கமெண்ட் பண்ணுற டைமை விட்டுட்டு நீங்கள் உங்களோட லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன பண்ணலான்றது கொஞ்சம் யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி பண்ணிங்கன்னா இட் வில் பி பெட்டர் ஃபார் யோர் ஃப்யூச்சர். ஏன்னா இவங்க கமெண்ட் பண்ணுறதுனால அது எங்களை எதுவும் எஃபெக்ட் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு கமெண்ட் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு அந்த ரீல் பிச்சுட்டு போயிட்டு தான் ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மக்கள் மனங்களில் தங்கமயில் ஜுவல்லரி. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever.